தீனா, அள்ளி தந்த வானம், ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 90ஸ்ல வந்த படங்கள்லாம் வச்சிருக்கீங்களா? இது ஃபுல்லா 90s, இது ஃபுல்லா ஓல்டு பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் எல்லாம். வணக்கம் நண்பர்களே, நம்முடைய ஆன்டிக்ஸ் கலெக்டர் அர்ஜுன் கிட்ட இருக்க ஆன்டிக்ஸ் கலெக்ஷன் பத்தி ஒரு சீரீஸா பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 70s 80ஸ்ல வந்த பழைய தமிழ் விளம்பரங்கள் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலன்னா மேல இருக்கும், கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது இது என்னன்னு 90ஸ்ல பிறந்தவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இருக்க ஜென்சி, அது ஆல்பா பீட்டா இந்த கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அன்னைக்கு இதுதான் நம்ம பாட்டு கேட்க ஸ்பாட்டிஃபை. அதாவது ஸ்பாட்டிஃபை இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு கேட்கணும்னா ஸ்பாட்டிஃபை, விங் மியூசிக் இந்த மாதிரி ஆப்ல போய் ஆன்லைன்ல கேட்குறோம். இதே ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா மெமரி கார்டு போட்டு அதுல பாட்டு ஏற்றி கேட்டுருப்போம். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு பாட்டு யூஸ் பண்ண ஒரு கேசட் தான் இது. இது பாட்டு மட்டும் தான் இதுல இருக்கும் ஆக்சுவலா. ஆமா, இது வந்து மூவிஸ் டயலாக்காகவும் வரும், மேக்ஸிமம் சாங்ஸ் தான் வரும். ஒவ்வொரு மூவிஸ்க்கும் செப்பரேட்டாகவும் வரும், ரெண்டு மூவிஸ் சேர்ந்து வரும். இதுல கூட பாத்தீங்கன்னா என்றும் காதல், துள்ளாத மனம் தரும், விஜய் படம். ஆமா, இப்போ இது பாட்டு ஓடுமா இதுல? ஆக்சுவலா ஓடும் கண்டிப்பா. டேப் ரெக்கார்ட்ல போட்டோன்னா இதெல்லாம் கண்டிப்பா பிளே ஆகும். இது எல்லாமே வந்து என்னோட ஓன் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து 90ஸ்ல உள்ளது, பிளஸ் 80s வந்த கேசட். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், விஜயோட துள்ளாத மனம் துள்ளும் இங்க இருக்குது, இங்க அஜித்தோட பூவெல்லாம் முன்வாசம் ஜோதிகா நடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு ஓடும்போது எனக்கு தெரிஞ்சு இது இந்த பக்கம் சுத்தம். அதான் டைரக்ட்லி இதுல கேசட்ல வந்து ஏ அண்ட் பின்னு ரெண்டு சைடு இருக்கும். இதா இருக்கு இல்லையா, அதாவது இது ஏ பின்னா. ஆமா, இது ஒரு சைடு ஏ ஒரு சைடு பி. இப்போ ஒரு மூவில இதை கழட்டி தான் போடணுமா? ஆமா, இதுதான் போடணும். இப்போ ரோல் ஃபுல்லா இங்க இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதை இதுல போடும்போது இது ஃபுல்லா இங்கிட்டு சுத்தும் போது ஒரு 4 சாங் பிளே ஆகும். இப்போ ஒரு மூவிஸ்ல 4 சாங் இருக்குன்னா இந்த சைட்ல ஏ சைட்ல 2 சாங்கும் பி சைட்ல 2 சாங் அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம பிளே பண்ணும்போது இது ஃபுல்லா ரோலா இங்கிட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி மாத்தி போட்டோம்னா திருப்பி இன்னும் 2 சாங் படிக்கும். நினைச்ச மாதிரி பாட்டை மாத்த முடியாது. அது ஆடத்துல உள்ள ஆர்டர் ரைஸ் தான் வரும். அதாவது இப்ப நம்ம ஒரு பாட்டு பிடிக்கலன்னா, இப்போ ஒரு படமே இருக்குன்னா அதுல ஒரு பாட்டு பிடிக்கலாம் டக்குன்னு மாத்தி விட்டுருவோம். ஆனா இதுல என்ன பாட்டு இருக்கோ அந்த லைன்ல தான் வரும், அப்படியே அதுலதான் வரும். நம்ம நெக்ஸ்ட் சாங் போகணும்னா டேப் ரெக்கார்ட்ல வந்து ஃபார்வர்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அந்த இது கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டு வேணா பார்க்கலாம், கேட்கலாம். அதாவது ஒரே கேசட்ல தல படமும் இருக்கு, தளபதி படமும் இருக்குது. தீனா பெரிய மாணவளே, அஜித் படம் மேல கீழே வந்து விஜய் படம். இது எப்படி அப்பவே பிளான் பண்ணி விடுவாங்களோ? பின்னாடி பாத்தீங்கன்னா என்னென்ன சாங் இருக்கும்னு அப்படியே பின்னாடி மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஒரே நேரத்துல 2 ஃபேன்ஸையும் கவர் பண்ணுட்டு. ஆமா, இப்ப இது என்னன்னா, அந்த காலத்துல வந்து எனக்கு பிடிச்ச சாங்ஸா வேணும் அப்படின்னு சொல்லினா அந்த காலத்துல ஆடியோஸ்ன்னு சொல்லி கடைங்களே இருக்கும். அங்க போய் நம்ம பிடிச்ச சாங்ஸ்ல எழுதி கொடுத்தோம்னா ரெக்கார்டட் கேசட்டாவே இருக்கும். அதுல ஃபுல்லா ஒரு 20-30 பாட்டு பதிவு பண்ணிக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் புத்தம் புது பூவே. ஃப்ரெண்ட்ஸ் படம் தெரியும், புத்தம் புது பூவே எனக்கு தெரியல. இருக்கு. இந்த படம் பேரு மஜ்னு. இந்த படத்தோட பேர் சொன்னா கண்டிப்பா தெரியுது. ஆனா இந்த பாட்டை இப்ப கேட்டா கூட எல்லாருக்கும் வைபா இருக்கும். அது முதற்கனவே ஆமா, மும்தாஜ் அந்த சாங் ஒண்ணு ஆடுறது, அதெல்லாம் முதற்கனவே மறுபடியும். அதாவது படம் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா பாட்டு இன்னைக்குமே பேசுது. சோ அந்த படத்தோட கேசட் இது 90s மட்டும் இல்ல, 80ஸ்குள்ள கேசட்டுமே இருக்கு பாருங்க. 80ஸோட கேசட் தான். ஆமா, இது ஜெமினி கணேசன் நடிச்ச ஆடிப்பு இருக்கு. ஆடிப்பு இருக்கு. ஆமா, ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், காத்திருந்த கண்கள். இது 2வது படமா, வேற படமா அது? ஆமா, இல்ல அது பாட்டு. இது ஃபுல்லா ஆடியோ அண்ட் வீடியோ. ஒரு தாய் மக்கள், எம்ஜிஆர் படம். இது ஃபுல் மூவி இதுல பிளே ஆகும். டயலாக் எல்லாம் இதெல்லாம் இப்பயும் பிளே ஆகுமா? பிளே ஆகுது, கண்டிப்பா பிளே ஆகும். அந்த டெக் வேணும், கேசட் டேப் ரெக்கார்டு வேணும். பட் இப்பதான் இதை பாக்குறதே ரொம்ப ரேர் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிச்ச காலகட்டத்தில், நான் பிரைமரி ஸ்கூல்ல படிச்சிருக்கும் போது அங்கேயும் 1-2 பார்க்க முடிஞ்சது. அதுக்கடுத்து நான் 2-3 வருஷங்களே எனக்கு வேற தெரிஞ்சு மெமரி கார்டெலாம் வந்துருச்சு. மெமரி கார்டு வந்ததுமே இது வந்து அப்படியே ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. ஆனா இதுல கேட்குற ஃபீல்ஸ் வந்து இப்போ உள்ளதுல கிடைக்காது. இது நிறைய இதை கலெக்ட் பண்ணி இன்னும் கேட்குற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. பர்டிகுலரா அந்த சாங் இருக்கா, ஒரு சில மூவிஸ் எல்லாம் கேட்பாங்க. இது எதுனால கேட்கறாங்க? இது குவாலிட்டி எப்படி இருக்கும்? இந்த இதுல பாட்டு கேட்க குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நம்ம மொபைல்ல கேட்குற ஃபீலை விட நம்ம இதுல டேப் ரெக்கார்ட்ல கேட்கும்போது அந்த டபுள் ஸ்பீக்கர்ல ஸ்டெரியோ மேனோன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். மோனோனா டபுள் ஸ்பீக்கர். அந்த டபுள் ஸ்பீக்கர்ல கேட்கும்போது உண்மையிலே சூப்பரா இருக்கும். அந்த காலத்துல கல்யாண வீடுகள்ல, விசேஷ வீடுகள்லாம் இதை தான் பிளே பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்பீக்கர்ல, அந்த பெரிய ஸ்பீக்கர்ல இதுதான் கேட்கும். இப்பெல்லாம் மாத்திட்டாங்க. இப்போ எல்லாமே இப்போ ப்ளூடூத் பென்ட்ரைவ் கூட கிடையாது, ஃபுல்லா இப்போ மொபைல்லே டைரக்டா கலெக்ட் பண்ணி போட்டுக்கிறது. இதுதான் வந்து கல்யாண வீடு, விசேஷ வீடு,
திருவிழாக்கள் எல்லாம் அந்த பெரிய பெரிய செட்டு வச்சு ஒன்ஸ் படிக்கிறது பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா இந்த பாட்டு நம்ம பிடிச்ச வரைக்கும் கேட்டுக்கிட்டே எவ்வளவு நாள் நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோமோ அது வரைக்கும் இது நல்லா இருக்கும். அதாவது இப்போ பாட்டு கேட்குற இந்த ஸ்பாட்டிஃபை ஆப்பு, விக் மியூசிக்லாம் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஆனா வந்து இது ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா போதும், லைஃப் லாங் நம்ம பிடிச்ச நேரம்லாம் கேட்டு கண்டிப்பா கேட்கலாம். இது தண்ணி படாம மட்டும் பாதுகாத்து வச்சிருந்தா எத்தனை வருஷம்னாலும் நம்ம திருப்பி ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கேசட்ஸ் வந்தது. கேசட்ஸ் இதுக்கப்புறம் தானே வந்தது. விசிடி. ஆமா, அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் வந்தது. இப்போ அதுக்கப்புறம் தான் மெமரி கார்டு இதெல்லாம் வந்தது. சிடி, அதுக்கப்புறம் டிவிடி, அதுக்கப்புறம் தான் மெமரி கார்டு 4GB 8GB, அதுக்கப்புறம் தான் பென் டிரைவு, அதெல்லாமே இப்போ வந்து யூடியூப்ல போயிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இதுக்கு முன்னாடி தான் டெக், அதாவது ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகுது. அதாவது முத எனக்கு தெரிஞ்ச கிராம் போன்ல அந்த தட்டு மாதிரி ஆமா இசை தட்டுன்னு சொல்லுவாங்க, நல்லா பெருசா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த டெக் மாதிரி வந்தது. அந்த வீடு எல்லாம் விசேஷம் இல்லைன்னா அந்த காலத்துல டெக்கை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து கேட்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேசட்டு, இதுக்கப்புறம் அந்த சிடி கேசட்ஸ், அந்த சிடி டிவிடி, அதுக்கப்புறம் தான் மெமரி கார்டு 8GB மெமரி கார்டு, 16GB 32 எல்லாம் அப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் பென் டிரைவ் வந்தது. இப்ப எல்லாமே போனுக்குள்ள வந்துருச்சு. இப்ப எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல்ல வந்துருச்சு. ஸோ ஒரு ஜென்ரேஷன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ரீகால் பண்ண முடியுது. ஏன்னா அப்ப பார்க்கும்போது இது சர்வசாதாரணமா இருந்துச்சு. ஆனா இப்ப இதை பாக்குறதுக்கு ஆனா இப்ப உள்ள ஜென்ரேஷன்ல இதை ரசிக்கிற ஆளுங்களும் நிறைய இருக்காங்க. இப்ப அதுக்காக இது எல்லாமே ஒரு மெமரிஸ் தான். இப்ப டேப் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குமே, எப்போ ஃப்ரீ டைம்ல தோணுச்சு நம்மளே போட்டு கேட்க, அது கேட்குற ஃபீலே ஒரு தனி நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சு. நீங்கள் இந்த மாதிரி கேசட்டில் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருந்தா எந்த பாட்டு அடிக்கடி கேட்டிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். தொடர்ந்து ஆன்டிக் கலெக்ஷன் பற்றி ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.